ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவை மகிழ்ச்சியோடு வைச்சிருக்க வேண்டிய பொறுப்பு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நாம தினந்தோறும் ஒரு ஆடியோவில் சொல்லுவோம், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சாய்ராம் நிறைய பேருக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்து இன்னைக்கு அவங்க பெரிய சரித்திரம் படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்னைக்கு அன்னதானத்தை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு முதல் வியாழனோ இல்லை முதல் ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாளில் மௌன விரதம் தொடர்ந்து இருக்காங்க. அந்த 48 நாள் பயிற்சியை இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோவப்படுறது இல்லை, பேச்சை குறைச்சாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை எதிர்பார்த்து இதை எல்லாம் செஞ்சாங்களோ அதை விட சாயப்பா பல பலன்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஒரு உயிரான வாழ்க்கையா அதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஏன் உயிரான வாழ்க்கையா சொல்றேன்னா, இங்க பல பேர் நடைப்பிணமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம வாழ்ந்துதான் ஆகணும், வேற என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சேன்னு சொல்லி பலருக்கு நம்பிக்கை அப்படின்றது காணாம போயிடுச்சு. அதனால அவங்களால திரும்ப திரும்ப அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த துன்பத்துல சுத்தி மாட்டி மேலும் மேலும் தவறுகள் செய்பவர்களா பாவங்கள் செய்பவர்களா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வாழ்க்கையில எல்லாமே கிடைக்குது, பல விஷயத்த செய்யாம இருந்தா அப்படின்னு ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆனா அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன், எனக்கு திரும்ப திரும்ப இந்த துன்பம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றவங்க அதிகமாயிட்டாங்களோன்னு தோணுது அன்பே சாயில. உலகத்தின் பின்னாடி போவதை நாம நிறுத்தி கடவுள் பின்னாடி செல்வதை நம்ம நோக்கமா நம்ம லட்சியமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் இனி வரும் நாட்கள்ல நாம நல்லபடியான நாட்களா பயன்படுத்தி வாழ முடியும். பல பேரோட வாழ்க்கை இன்னைக்கு மோசமான பாதையில இருக்குது. ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் என்ன தெரியுமா, யாரையும் நான் மதிக்க மாட்டேன், எனக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அவங்கள கரிச்சு கொட்டுவேன், எனக்கு தலைகணம் திமிர் இதெல்லாம் இருந்தாதான் என்னை மதிப்பாங்கன்னு சொல்லி
நான் அதில் மட்டும்தான் என்ன நான் கொண்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. இன்னைக்கு நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அன்பே சாய் ஆடியோவை முன்னாடியே நான் கேட்டிருந்தா கூட நான் சரியாக இருப்பேனோ என்னமோ தெரியல. ஆனால் இப்போ கேட்குற என் நிலையை பார்த்தீங்களா அப்படின்னு. ஸோ யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்து ஒரு மனுஷனை அழிக்கிறாங்களோ அவங்க அதனாலேயே அவர்களும் அழிவார்கள். நீங்கள் ஒருத்தவங்களை ஏமாத்துனீங்கன்னா அந்த ஏமாற்றத்தோட வலி அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சிறப்பான ஒரு இடத்துல நீங்கள் வாழவே முடியாது. ஆனால் இன்னைக்கு ஏமாற்றுவது அப்படின்றது சாதாரணமாக போயிடுச்சு. கணவன் மனைவியை ஏமாத்துறது, மனைவி கணவனை ஏமாத்துறது, குழந்தைகள் பெற்றோர்களை ஏமாற்றுவது, இதனுடைய அடியும் இதனுடைய வலியும் உங்களுக்கு மிக 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 கடினமாக இருக்கும். அது சொல்ல முடியாத அளவுக்கு அந்த துயரத்தை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். சரி, என்ன ஒருத்தவங்க ஏமாத்தினாங்க, எனக்கு என்ன பதில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மட்டும் உங்கள் நிலையை அறிந்து கொண்டு கடவுளுடைய நிலையையும் அறிஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதிகபட்சமாக சில நாட்களிலேயே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை சாய்ப்பா ஏற்படுத்தி தருவார். உங்கள் நிலையை நீங்கள் உணரணும். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். எல்லாத்துலேயும் சந்தோஷமும் வெற்றியையும் நீங்கள் ஒரு கை பார்த்துடலாம். வெற்றின்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்காதவங்களாக இருப்பாங்க. வெற்றிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா, வெற்றிலாம் எனக்குலாம் வராது, நான் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது, நான் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர். அவங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒன்று அவங்க சோம்பேறியாக இருக்கணும், இல்லைன்னா பயந்து இருக்கணும், இல்லைன்னா இப்படியே காலத்தை தள்ளிடலான்னு சொல்லி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த 3 வகையில் நீங்கள் எந்த வகை அப்படின்றதையும் கமெண்ட் பண்ண வேண்டாம், நீங்களே நினச்சிக்கோங்க. இந்த 3 வகை மனுஷங்க கிட்டையும் கடவுள் நிற்க மாட்டார். கடவுள் உட்கார்ந்து பேசக்கூட மாட்டார், ஏன் பார்க்கவே மாட்டார். இந்த 3 வகையான மனுஷங்க கிட்ட நாளை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்றவங்க ஜாஸ்தி இன்னைக்கு உலகத்தில். எந்த ஒரு விஷயத்திலையும் சிக்காம, எந்த ஒரு வேலையும் செய்யாம இன்னைக்கு பொழப்ப ஓட்டினோமா சந்தோஷம், நாளைக்கு இதே மாதிரி பொழப்ப ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு வருஷங்களை ஓட்டினவங்க ஜாஸ்தி. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது சோம்பேறிகளும் குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பயப்படுறவங்களும் குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 3 வகை மனிதர்கள் எந்த காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. எல்லாருக்கும் உருப்படணும்னு ஆசை இருக்குல்ல, யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் அந்த 3 வகையில் நீங்கள் எந்த வகை? முதல் வகையா, 2ஆம் வகையா, இல்லை 3ஆம் வகையா? அப்போ நீங்கள் எந்த வகைன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உருப்படலாமா வேண்டாமான்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. உங்கள் முயற்சி டெஃபினட்டாக திருவினை ஆக்கும். ஒரு காலத்தில் நான் பயப்படலை, சோம்பேறியும் இல்லை. ஆனால் 3ஆவது வகையாக நான் இருந்தேன். தள்ளி போடக்கூடிய விஷயத்தை நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளானைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம்
ஆனால் அன்பே சாயில் முதல் வகையிலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க, ரெண்டாவது வகையிலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க, ஆனால் மூணாவது வகையில் ஜாஸ்தி இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? மூணாவது வகையில் தெளிவாக இருப்பாங்க. அதை எதை வச்சு நான் சொல்கிறேன் தெரியுமா? அன்பே சாயோட பேசிக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. அன்னதானம் செய்கிறது, மாசத்துல முதல் நாள் நாம அன்னதானம் செஞ்சிருக்கோமா? எத்தனை பேர் இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்க? நாம செஞ்சு இருந்தா நம்ம வாழ்க்கை அமோகமா இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? அமோகமா இருந்திருக்கும். நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் 31ஆம் தேதி, நாளான்னைக்கு அன்னதானம் 1ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ நான் ஒவ்வொரு மாச கடைசியிலையும் உங்களுக்கு சொல்லி அதை நீங்க செய்யறதுக்கு அது செய்யாமலே இருக்கலாம். முன்னாடி 100, 200, 300 பேரை தாண்டிச்சு. ஆனா இன்னைக்கு 10 பேரை கூட தாண்டல. அப்ப இந்த 10 பேரோட வாழ்க்கை சிறப்பா இருக்குது. இன்னும் 1, 2 பேரோட வாழ்க்கை சிறப்பாக ஆயிடும். அது அவங்க காரணமாக கூட இருக்கலாம். அதை பற்றி நான் அது சில பேர் என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்போ 300 பேர், 400 பேர், 500 பேர் செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல வெறும் 10 பேர் என்னமோ சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சு கட்டெரும்ப ஆன கதையாயிடுச்சு. அப்போ இந்த ஒரு விஷயத்த ஒரு ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் ஆகுமா? வெறும் 100 ரூபாய். சரிங்க, ஏன் இந்த 100 ரூபாய் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ஒரு மொபைலுக்கு டேட்டா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? 199 250 சம்திங், சரி தெரில. ஏன்னா எனக்கு விஷ்ணு சாய் வந்து போட்டு விட்டுறாரு, சரி தெரில. ஸோ 299 வச்சுக்கலாம். ஒரு 100 ரூபாய் நம்மால் சேர்த்து வைக்க முடியாதா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சாய்ராமுடைய அதிசயம் எப்படி நடந்ததுன்னு. தினந்தோறும் அவங்க தன்னுடைய செலவுக்கு இருக்கிற பணத்தை தனியாக கொஞ்சம் சேர்த்து வச்சு முதல்ல மாசத்துல ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, இப்போ போன மாசம் அவங்க 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. 20 பேருக்கு. இத்தனைக்கும் வந்து நல்ல ஹை கிளாஸ் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ரிச் கிடையாது, மிடில் கிளாஸ்க்கும் கீழே. மிடில் கிளாஸுக்கும் கீழே. எப்படி அவங்களால முடியுது? ஏன் உங்களால் முடியல? இப்போ சொல்லுங்க. இல்லை சாய்ராம், என்கிட்ட 100 ரூபாய் இல்லை, அதனால தான் நான் அன்னதானம் வாங்கி தரேன்னு உங்களால் சொல்லிட முடியுமா? அவ்வளோ பெரிய பொய்யை உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ என்ன ஆகுது? அடப்போ. இதுதான் அடப்போன்ற வார்த்தை எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அதே போல அடப்போ அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க எப்பெல்லாம் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்றீங்களோ அப்பெல்லாம் யார் தெரியுமா சொல்றாரு? சாயப்பா சொல்கிறார். ஏன் நீங்க மட்டும்தான் அடப்போ என்ற வார்த்தை சொல்ல முடியுமா? நீங்க மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரா என்ன? அப்ப கடவுள் சொந்தக்காரரா இருக்க முடியாதா என்ன? சோ அவர் சொல்றாரு அடப்போன்ற ஒரு வார்த்தையை. அப்போ உங்க பிரார்த்தனை என்னாச்சு? அவர்கிட்ட சொல்ல சொல்ல அடப்போ அப்படின்ற ஒரு வார்த்தைகளுக்குள்ள அடங்கிடுச்சு. அப்ப அந்த அடப்போன்ற ஒரு வார்த்தையில அடங்கினதாலதான் உங்க பிரார்த்தனைகள் தள்ளுபடி செய்யப்பட்டது சாயப்பாவினால். அப்போ சாயப்பாவை சந்தோஷமா வச்சிருக்க முடியல. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சாயப்பாட்ட கேட்குறீங்க. சாயப்பா சொல்றாரு, நான் வந்து சந்தோஷமா இருந்தாதான் உன்னை சந்தோஷமா வச்சிருப்பேன். ஸோ நிறைய விஷயங்கள் இங்க. ஒரு ஆரத்தி, ஒரு சச்சரிதம், ஒரு மெடிடேஷன் ரெகுலர் பண்ணல. எத்தனை பேர் ரெகுலர் பண்றீங்க? இதை செய்ய முடியாதா? நான் 4 மணிக்கு எழுந்திருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, 6 மணிக்கு கூட எழுந்திரிச்சு உங்களால் செய்ய முடியாதா?
செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய வலி. என்ன வலி? அப்போ உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அடப்போ இந்த ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறதால உங்க வாழ்க்கையில எந்த விதமான நல்ல காரியமும் நடக்கவே இல்லை. இப்போ கூட இந்த பதிவின் மூலமா இன்னொரு வாய்ப்பை தான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காரு. அவர் வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நாம வாய்ப்புகளை பயன்படுத்துறதில்ல. ஏன்னா நமக்கு தெரியாததா, இங்க எனக்கு தெரியாததா எல்லாம் ஒட்டுமொத்தமாக அப்புறம் செஞ்சுப்பேன். இப்படிப்பட்டவர்களும் இருக்காங்க. அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை கடவுளா சொல்லல, கடவுளை உணர்ந்தவங்க சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்திக்கிறோமா? இல்லை. அப்ப நம்ம அலட்சியப்படுத்துறோம். யாரை அலட்சியப்படுத்துறோம்? மனிதர்களை அலட்சியப்படுத்துறோம். மனிதர்கள் மேல அன்பு இல்லை. மனிதர்கள் மேல அன்பு இருக்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்றோம், ஆனா அன்பு வைக்கல. அன்பு வச்சிருந்தா நமக்காக ஒரு ஜீவன் இந்த அன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கும், அது நம்மளையே நினைச்சிட்டு இருக்கோம் வயிறார சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி நாம சரி பண்ணியிருப்போம். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டேன், ஆனால் ஏழைகள் எங்குமே இல்லை. எடுத்த உடனே கடவுள் ஏழைகள் அனுப்பி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதுலாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். என்னோட பர்த்டேக்கு அன்னதானத்துக்கு சாப்பாடுக்கு 20 சாப்பாடு போட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். கிட்டத்தட்ட போகிற வர இடத்துல யாருமே இல்லை. சீரியஸ்லி யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சாப்பா ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு மனதார அவரை நினைச்சு அழைக்கும் போது கரெக்டாக சிக்னல். அங்கே திருநங்கைங்க இருக்காங்க, ஒரே ஒரு திருநங்கைங்க இருந்தாங்க. அவங்க காசு கேட்டாங்க. சேஞ்ச் இல்லைம்மா, இது வேணா சாப்பாடு வேணா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. ஒரு சாப்பாடு பத்தாது, 2 சாப்பாடு கொடுங்க அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பை கடவுள் வழங்கியிருக்காரு. 2 சாப்பாடு இல்லை, மொத்த சாப்பாடு உங்களுக்கு தான் சொல்லி அந்த கேரி பேக்கோட அப்படியே கொடுத்தாச்சு. அப்போது கடவுளே ஏன் சாய்ப்பா, நாங்கள் கிட்டத்தட்ட 2 hours தேடுறோம், 2 மணி நேரம் தேடுறோம். 12 மணிக்கு கிளம்புறோம். அன்பே சாய் ஆடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு 1:30 1:45 இருக்கும். போகிறோம், போயிட்டே இருக்கோம். யார்கிட்ட கொடுத்த தப்பாயிட்டாங்க என்ன ஆகுறது? நீ எனக்கு சோறு கொடுக்குறியா, நான் உனக்கு சோறு கொடுக்குறேன் வாடான்னா. என்னடா இது பெரிய சோதனையாக இருக்கு. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ஐடியாவும் இல்லை. எப்போ இந்த ஏழைகளை பார்த்து சாப்பாடு அது விஷ்ணு சார் சொல்கிறாரு, ஒரு சாப்பாடே இன்னும் போல இப்போவே வயிறு பசிக்குது, 20 பேரை எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போது சாய்ப்பா ஏன் இந்த சோதனை பசிக்குது, யாருக்காவது கொடுக்கணுமே இது அப்படின்னு நினைச்ச உடனே சிக்னலில் வந்தோடனே எங்கேருந்து அவங்க வந்தாங்கன்னு தெரியல. வந்தாங்க, கேட்டாங்க, கொடுத்தோம், வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ மனதார அழைத்தால் அவர் வராமல் இருக்கிறதுக்கு அவர் காது என்ன செவிடா என்ன? எப்படி வந்தாங்க? அந்த நேரத்தில் ஏன் சிக்னல் லாக் ஆகணும்? அந்த இடத்துல ரெட் சிக்னல் ஏன் கொடுக்கணும்? ஒருவேளை அந்த இடத்துல ரெட் சிக்னல் இல்லைன்னா அந்த திருநங்கை அங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் சாய்ப்பா கிட்ட, ஏன் சாய்ப்பா இப்படி சோதிக்கிற, இந்த சாப்பாடை நான் யாருக்கு கொடுப்பேன், 1.5 மணி நேரமாக யாரும் இல்லைன்ன உடனே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும். சரி, இந்த ஏரியாவில் இல்லை, வேற ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லி திரும்பி ரிட்டர்ன் ஆகிற போது தான் இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. அந்த இடத்துல சிக்னல் ஆஸ் யூஷுவலாக கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா போயிருக்கலாம்.
அப்போ அந்த இடத்துல சிக்னலை ஆஃப் பண்ணி ரெட் சிக்னலை போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பாடை கொடுத்துட்டு போகும்போது மனசில் இருக்கக்கூடிய பாரம் போச்சு. ஸோ எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாவமும் தொலைஞ்சு போச்சு. ஸோ கொடுக்க வேண்டியதை கடமைக்காக கொடுக்காம மனப்பூர்வமாக கொடுக்கணும். கொடுக்கிறவரும் வாங்குறவரும் ஒரு அன்பு அங்கே இருக்கணும். முகம் தெரியாதவர்கள் மேலே வைக்கக்கூடிய அன்பு இருக்கு, அது கடவுள் மேலே வைக்கக்கூடிய அன்புக்கு இணையானது. ஸோ நல்ல மனுஷங்களா நாம் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு தாமதத்தையும் நமக்குள்ள நாம் ஏற்படுத்தினா நாம் நல்ல மனிதர்களாக இருக்க முடியாமல் போயிடும். நம்ம நல்ல மனிதர்களாக இல்லாமலே போயிடுவோம். இதை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து நம்ம சிந்தனையில் ஊற விடணும். சும்மா பேச்சு வாக்கில் போயிடக்கூடாது, சிந்தனைக்குள்ள அதை கொண்டு வரணும். அப்போ தான் 1ஆம் தேதி ஆச்சா நமக்காக ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கும், உடனே அதை நம்ம செய்யணும். ஸோ அதனால தான் இந்த ஆடியோ இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். ஏன்னா எனக்கு 2-3 நாளாகவே நான் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அன்னதானம் கொடுத்தீங்களான்னு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ there is no response. ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நம்ம லைஃப் வீக்காக போயிடும். ரெஸ்பான்ஸ் இருக்கதான் நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம். ரெஸ்பான்ஸ் இல்லை, ஐயோ கேட்டாரே, இந்த கேள்வி தான் உங்களுக்கு தோணுது, பதில் சொல்லக்கூட முடியல. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, 1ஆம் தேதி சாப்பாடு எத்தனை பேர் கொடுக்குறீங்க? கொடுக்குறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, கொடுக்குறவங்கள தானே கேட்குறாரு, கொடுக்காத நம்மளை எதுக்கு கேட்கல சொல்கிறோம். எத்தனை பேர் கொடுத்தீங்க, எத்தனை பேர் கொடுக்கல? இவ்வளோ தெளிவாக நான் கேட்குறேன், நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்க. ஸோ கொடுக்க 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 கொடுக்கத்தான் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெருகும். இன்னும் சில பேர் நம்ம கேட்காமலே கூகுள் பேயில் வந்து கேஷை போட்டு சைராம் இதை வந்து அன்னதானத்துக்கு சொல்லிடுறாங்க. நம்ம இதற்கு கேட்கவே கிடையாது. 2-3 பேர் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது லாஸ்ட் டைம் கூகுள் பேயில் வந்து டொனேஷன் ஃபுட்டுக்குன்னு சொல்கிறத நீங்கள் உங்கள் கையாலே கொடுக்கணும். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கையால் தான் கொடுக்கணும். நீங்கள் என்கிட்ட கெடுத்த நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், முடியவே இல்லை. இங்கே வந்து ஏழைகளே இல்லை. அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்க, தயவு செய்து சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க. காசு தயவு செய்து நான் வாங்க மாட்டேன், இப்பயே சொல்கிறேன், நிச்சயமாக வாங்க மாட்டேன். காசு வாங்குகிற பழக்கம் எனக்கு எப்பயுமே கிடையாது. காசை நான் மதிக்கிறதும் கிடையாது. நான் இப்போ கூட என்ன சொல்லலாம், உங்களுக்கு யாரெல்லாம் ஃபுட்டு டொனேட் பண்ணணுமோ இந்தாங்க என்னோட ஜிபே அப்படின்னு. வேண்டாம், இந்த பொழப்பே வேண்டாம். அதாவது நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபா கூட என்னோட வாய்க்கு வந்துடக்கூடாது, என்னோட வயிற்றுக்கு வந்துடக்கூடாது. அந்த ஒத்த ரூபாவாக இருந்தாலும் சரி, அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணும். அதுக்காக தான் சொல்கிறேன், யாரும் என்னோட கூகுள் பே நம்பருக்கு தயவு செய்து இனிமேற்கொண்டு அனுப்பாதீர்கள். ஒருவேளை ஏழைகளே என்னோட நாட்டில் என் ஊரில் இல்லைன்னா நீங்கள் அனுப்புங்க, அது ஊர்ஜிதப்படுத்திட்டு அனுப்புங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த சாப்பாடை கொடுக்கும்போது அந்த கண்களை மட்டும் பாருங்க. அங்கே தான் சாயப்பாவோட அந்த பார்வை சட்டுன்னு படும், மின்னல் மாதிரி எதிரொலிக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நான் கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் கத்திட்டு இருக்கேன். நான் காசாசை பணத்தாசை பிடிச்சவனாக இருந்தா அனுப்புங்க சைராம், கூகுள் பே நம்பர் அனுப்புங்க. அன்னதானம் நான் பண்ணுறேன், உங்ககிட்ட வாங்கி நான் எதுக்குங்க அன்னதானம் பண்ணணும்? எனக்கு என்ன பேரா? பெருமைக்காகவா?
இந்த மாதிரியான விஷயத்த தயவு செய்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களால் நேரடியாக போய் உதவி பண்ணுங்க. உதவி பண்ண முடியலன்னா மட்டும் அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிறவர் கரெக்டாக அந்த அன்னதானத்தை கொடுக்குறாருன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பெரிய பிஸ்னஸாக போயிடுச்சு. நீங்கள் 100 ரூபா டொனேஷன், ஃபுட்டு டொனேஷனே கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துரு, மீதி 90 ரூபாயை அவன் வாய்க்கு எடுத்து போட்டுப்பான். ஓகேவா? இதை வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேரும் 3 பேரும் அனுப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எனக்கு தெரில, எனக்கு சரி தெரில. நான் என்ன பண்ணுறது, இவங்களுக்கு சேர்த்து ஒரு 500 ரூபா நமக்கு வருதுன்னு நினச்சி நான் 500 ரூபாய்க்கு நான் எக்ஸ்ட்ரா பண்ணிடுறேன். நான் பண்ணுறது தப்பு சொல்லலை, ஆனால் எனக்கு பயத்தோடு சேர்த்து இன்னும் 2 பேருக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துட்றேன். அது உங்கள் மூலமாக நல்லது தான் நடக்குது. ஆனால் எதுக்கு அதை நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அதை நான் வந்து வெளியில் கொடுக்கணும்? அதுக்கு நீங்களே செஞ்சுருங்களேன். ஏன்னா திருப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையை மாற்றுதுன்னா, இன்னும் 10 பேருக்கு உங்கள் கையால் சாப்பாடு கொடுக்கும்போது அந்த 10 பேரோட அந்த கண்களில் இருந்து வரக்கூடிய ஒளி உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குறதுக்காகத்தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இங்கே நல்லவனாக காட்டுறதுக்காகவோ இல்லை அப்படி காட்டவோ இப்படி காட்டவோ இங்கே சொல்லலை. என் மனசில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறேன். அதே போல் இந்த செக்கு எண்ணை பற்றி நான் கேட்டேன். இப்போ அந்த சாயரம் மட்டும் தான் நான் வரேன். அவங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணக்கூடிய சாயராம் தான். வந்துட்டு ஒரு காசு கூட வாங்காமல் போயிட்டாங்க. இதெல்லாம் தப்பு தானே? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தானே? அதனால தான் யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், சரி நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் யாராவது இப்படி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டை போட்டுடலான்னு. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கறது தயவு செய்து சொல்கிறேன், எனக்கு வேண்டாம். நான் உழைக்கிறேன், நமக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. ஸோ உழைக்காத காசு நமக்கு என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாயப்பாவோட குழந்தைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாயப்பாவுக்கு மசூதியில் இருக்கும்போது எத்தனையோ பேர் வந்து மசூதி பழுது பார்க்கும் வேலை, லைட்டை மாற்றுறது, ஃபேனை மாற்றுறது, அது இதுன்னா சொல்லி வருவாங்களாம். வந்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புவாங்களாம். இவர் கேட்பாரா, தம்பி கூலி வாங்கிக்கோப்பான்னு. இல்லை சாய்ராம், உங்ககிட்ட நான் கூலி வாங்கக்கூடாது, நீங்கள் ஒரு கடவுள் அப்படின்னு. உடனே கண்டித்து சொல்லுவாராம், இல்லை நீ உழைச்சதுக்கு நான் வாங்கிக்கோ அப்படின்னு வரான். எத்தனையோ பேர் அப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்களா, காசு வாங்க மாட்டேன்னு சொல்லி. ஆனால் உன்னோட உழைப்பை நான் மதிக்கணும். நான் வந்து தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், உங்களுக்கிட்டேருந்து வர்றதை நான் வந்து மதிக்கணும். அப்போ நான் திருப்பி கொடுக்கணும். அதுதான் எனக்கு பெருமை. ரைட்டா? அதுதான் எனக்கு பெருமை. ஏன்னா சாயப்பாவோட குழந்தையா சாகிற வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், நான் நல்லவனாக காட்டணும், உங்கள் மனசுக்குள்ளே நுழையணும்னு இல்லை, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய ஏக்கங்களையும் என் மனசில் இருக்கக்கூடிய குமரல்களையும் நான் அதை சொல்கிறேன். அவ்வளோதான். ஃபுட்டு டொனேஷன் பண்ண முடியல, எனக்கு பண்ணுறதுக்கு வழி இல்லைனா மட்டும் நீங்கள் அனுப்புங்க, நான் அந்த இதை உங்களுக்கு பண்ணுறேன். ஆனால் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு வேண்டாம். என் மூலமாக கூட இல்லை, யார் மூலமாக வேண்டாம், நீங்களே போங்க. அது ஒரு கட்டளையாக எடுத்துக்கோங்க. சாயப்பாவோட அன்புமிக்க கட்டளையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை மாறணுன்றதுல உங்களை விட நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கேன். உங்கள் வாழ்க்கை மாறணும், நீங்கள் வெளிச்சத்துக்கு வரணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் கையேந்த நிலை வரக்கூடாது, உங்கள் கர்மா தீரணும். இது நான் நினைக்கிறது சரியா தப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதற்காகத்தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன்.
திரும்பவும் சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பம்ன்றது என்னுடைய 2 கண்கள் மாதிரி. நான் சொல்கிறது எதுவுமே டைலாக் இல்லை, எல்லாமே என் அடி மனசில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தவிர வேற எதுவுமே இல்லை. இதில் எங்கேயாவது நான் உங்களை மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. தொடர்ந்து நாம் என்ன பண்ணணும், எங்கேயோ பேச கடைசியில் எங்கேயோ போயிட்டுருக்குது. இது எல்லாமே பேச வைக்கிறது அவர் ஒருத்தர் தான், வேறு யாருமே இல்லை. நானும் இதை ஒவ்வொரு தடவை நினைக்கிறேன், ஃபுட்டு டொனேஷனுக்கு காசு கொடுக்கக்கூடாது, நீங்களே ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் நேரடியாக போய் செய்யணும்னு. ஆனால் மறந்து 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 போயிடுது. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ நம்ம நல்லா வாழணுங்க, நம்ம குடும்பம் சிறப்பாக இருக்கணும். ஸோ நம்ம பாவங்கள் குறையணும், புண்ணியங்கள் அதிகரிக்கணும். புண்ணியத்தை எதிர்பார்த்து செய்ய சொல்லலை, இதெல்லாம் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் கிடைச்ச மாதிரி. எல்லோரும் தயாராக வேண்டும். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதோ, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறதோ, நாம் எந்த இடத்துலையும் அதுக்கு இடமும் கொடுக்காம ஒரு சுத்தமான குழந்தைகளாக நீங்கள் வாழணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சாய்ராம் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவரே சொன்னாங்களா, நீ இப்படிலாம் இருக்கிறது தப்பு, எவ்வளோ நல்லவளாக இருக்காத, நீ நல்லவளாக இருந்தால் உன் வாழ்க்கை அத்தனையும் சின்னாபின்னமாயிடும், இல்லாட்டி நீ ஏமாளி ஆகிடுவ, உன்னை கோமாளி ஆக்கிடுவாங்க அப்படின்னு. அதாவது ஒருத்தவனை ஏமாத்துறதுலையும் ஒருத்தவனோட பொருளை அபகரிக்கிறதுலையும் செஞ்சாதான் புத்திசாலி நினைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேடுகட்ட பாடத்தை இந்த உலகம் சொல்லி கொடுக்குது பாருங்களேன். இந்த உலகம் ஏன் இவ்வளோ மோசமாக போகுது தெரியுமா? ஏன் இவ்வளோ மோசமாக போகுது? அவ்வளவு அராஜகம் ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளேயும் பொங்கி நிற்குது. நல்லவர்களாக வாழ்வதே பெரிய சவாலாக இருக்குது. இங்கே ஏதாவது ஒன்றை ஒரு விஷயத்தை செய்யணும்னா பொய் சொல்லி அதை செஞ்சு முடிச்சிடு, பாவமாவது புண்ணியமாவது வாழ்கிற வாழ்க்கையை கொண்டாடுன்னு சொல்லி ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை பல ரூபத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம மனசு கலைஞ்சு போயிடுது. அப்படி நிறைய பேர் வருவாங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சாயப்பாவோட குழந்தையா நம்ம இருக்கிறோன்ற நினப்பு மட்டும் உங்கள் மனசில் என்றைக்குமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்கோங்க. உடம்புக்குன்னு சொல்ல ஒரு ஹீட்டு இருக்கும், அந்த ஹீட்டு அதிகமானாலோ குறைவாக இருந்தாலோ அது பேர் நோய் ஆகிடுது. ஒரு 97 to 98 டெம்பரேச்சர் ஓகே, இட்ஸ் நார்மல். 96 95 போனால் ஜன்னி வந்துடும். ஸோ 99 படம் ஏபி ஃபீவர் ஆகிடும். ஸோ நமக்கும் ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு குறையாமல் அதிகப்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மது. இல்லைன்னா நம்ம பிறந்து மறுபடியும் துன்பத்தை அனுபவிப்போம். அப்போ சொல்லிட முடியாது, இவங்க தான் என் வழியை மாற்றினாங்க, இவங்க தான் என்னோடய வழிகாட்டுதலை வேறு மாதிரி ஆக்குனாங்க, அதனால் எனக்கு பாவங்கள் புண்ணியங்கள்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஏகப்பட்ட கணக்கு இருக்குது, அதுக்கு ஒரு வழக்கும் இருக்குது. நல்ல கணக்குக்கு வழக்கு இல்லை, கெட்ட கணக்குக்கு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா அதை தீர்க்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், தண்டனை, சவுக்கடி. சில தண்டனைகள் அதிகப்படுத்துவதற்கு காரணம் மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு. ஸோ தண்டனை இல்லைன்னா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆனால் நமக்கு தண்டனை மற்றவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. நாம் எந்த தப்பையும் செய்யாமல் கடவுள்கிட்ட இருந்து நல்ல பெயரை எடுக்கணுன்ற தாட்டு மட்டும் நமக்கு இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா